வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனை தலைப்பு: உணவுக்காக சினம் கொள்ளலாகாது. சினம் என்பதே கூடாது என்பதுதான் நம் அறநெறி. இப்போ இந்த இடத்துல இந்த தலைப்பில் உணவுக்காக சினம் கொள்ளலாகாது என்று ஏன் அந்த தலைப்பை சிந்திக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், இந்த சினம் எங்கு தோன்றியது, எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சினம், அதாவது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், சினம் என்பது ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை அங்கேயே நாம் பார்க்கிறோம் என்று சொல்வார்கள். அங்கிருந்து மனிதனுக்கு ஒரு குணம் வந்திருக்கிறது என்று சொன்னால், அது சினம் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இங்கு இரண்டு தன்மைகளை நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம். ஒன்று ஆசை, இன்னொன்று சினம். ஆசை என்பதைத்தான் காமம் என்று சொல்லுகிறார்கள். காமம் என்ற வார்த்தை ஆசை என்பதைத்தான் குறிக்கிறது. அதாவது வடமொழியிலே காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று அந்த 6 குணங்களை சொல்வார்கள். அதை தமிழ் படுத்தும் பொழுது மகரிஷி அவர்கள் பேராசை, சினம், அப்போ காமங்கிறத ஆசை என்று சொல்வார். அதை 6 குணங்கள் என்று சொல்லும்போது வடமொழியிலே பொதுவாக காமம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இங்கு ஆசை என்று மகரிஷி அவர்கள் சொல்லவில்லை, பேராசை என்று சொல்லிவிட்டார்கள். பேராசை சினம், குரோதங்கிறதான் சினம். அதுக்கடுத்து கடம்பற்றி, முறையற்ற பால் கவர்ச்சி, அப்படி சொல்லிட்டு போகிறார். இப்போது இங்கு அந்த ஆசை என்பதும் சினம் என்பதும் அங்கு எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால், அது ஓரறிவு ஈரறிவு ஜீவனிலிருந்தே அது நமக்கு மனிதனுக்கு வந்த ஒரு குணமாக இருக்கிறது. இப்போது ஆசை என்பது எங்கு தோன்றும்? ஓரறிவு ஜீவன், உயிரினம் என்று வந்துவிட்டாலே அங்கு சர்வைவல் என்ற ஒன்று வந்துவிடுகிறது. அப்போ அங்கு தேவை என்று ஒன்று வந்துவிடுகிறது. தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடிய அந்த மனதில் ஆசை என்பது இருந்தே தீரும். அப்படி பார்க்கும் பொழுது தாவரங்களுக்கு ஆசை உண்டா என்று கேட்டால், தாவரங்களுக்கு தேவை உண்டா? உண்டு. அப்போ தேவை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு ஆசை என்பது இருக்கத்தான் செய்யும். சரி, அப்போ உயிரினம் என்று தோன்றும் பொழுதே அந்த ஆசை என்ற குணம் அங்கு வெளிப்படத் தொடங்கிவிட்டது. மனம்தான் அதை வெளிப்படுத்துகிறது. அப்போ அந்த ஆசை என்பதை நிறைவேற்றுவதற்கு, தேவையை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்கிறோம்? இந்த உலகில் உள்ள பஞ்சபூதங்களோடு தொடர்பு கொண்டு தேவையை நிறைவு செய்து கொள்கிறோம். அதைத்தான் தாவரங்களும் செய்து கொள்கிறது. தாவரங்கள் இருந்த இடத்திலிருந்தே அதை தேடக்கூடியது, அது நகர்வது இல்லை. இதுதான் அந்த தாவரங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு. என்ன என்று சொன்னால், தாவரங்கள் நகர்வது இல்லை. சரி, இரண்டறிவு என்று வந்தவுடன், புழு என்று வந்தவுடன் அது நகரக்கூடிய ஒரு உயிரினமாக மலர்ந்தது. நகரக்கூடிய உயிரினத்திலே முதல் உயிரினம்
புழுக்கள், 2 அறிவு. அப்போ உணவு தேடுவதற்காக உணவு இருக்கும் இடத்தை தேடி இது சென்று அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு திறன் அங்கு மறந்து விட்டது. அப்போ அது எதுக்காக நகரும்? தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நகரும். அப்போ அந்த ஆசை என்ற அடிப்படையில் இது நகர்ந்து சென்று அந்த தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அப்போ இப்படி வரக்கூடிய ஒரு நிலையில் தேவைக்காக ஒரு உயிரினம் ஒரு பொருளை பெற்று வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை பெறுவதற்கு இன்னொரு உயிரினமும் போராடுகிறது அல்லவா? அந்த இடத்தில்தான் இது என்ன செய்கிறது? தன்னுடைய தேவை என்பதற்காக அது அதை விட மறுக்கிறது. ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய பொருளை 2 உயிரினங்கள் அதை நோக்கி போராடும்போது, அதை பெறுவதற்காக போராடும்போது அங்கே சினம் என்பது தோன்றியது. இது புழுக்களில் தோன்றியிருந்தாலும் அங்கு அது சிறிய அளவில் தான் இருந்திருக்கும். ஆனால் அது அடுத்தடுத்த நிலைகளுக்கு வரும் பொழுது, ஐயறிவு ஜீவனில் வரும் பொழுது, இந்த உணவுக்காக என்று போராட்டம் அதிகமாகிறது. அங்கு சினம் அதிகமாகிறது. இன்னும் சொல்லப்போனால் இது அதிகமானதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஐயறிவு ஜீவன் என்று வரும் பொழுது அங்கு ஒரு விலங்கினம் இன்னொரு விலங்கினத்தை அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை வருகிறது. உணவுக்காக அவை ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தையே சாப்பிடும். அப்போ அங்கு அந்த உணவு தேடுதல் என்பதில் சினம் என்பது அங்கு பார்க்கிறோம். அப்போ இந்த சினம் என்பது எதை அடிப்படையாக கொண்டு வருகிறது என்று பாருங்கள். அந்த ஆசை என்ற தேவையை அடிப்படையாக கொண்டுதான் சினம் அங்கு வந்திருக்கிறது. அது ஈரறிவு ஜீவனிலிருந்து ஐயறிவில் வரும்பொழுது அது சற்று அதிகம்தான். இருந்தாலும் அது அந்த தேவை ஏற்படும் சமயத்தில் மட்டும்தான் அந்த சினம் என்பது அந்த விலங்கினத்தில் வந்ததை தவிர மற்றபடி தேவை பூர்த்தி செய்த பிறகு அங்கு சினம் என்பது வருவதில்லை. இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல உணவுக்காக அங்கு சினம் என்பது அது ஏற்படுத்துகிறது. ஐயறிவு ஜீவன்கள், எல்லா உயிரினங்களும் அப்படி இல்லை. அதாவது ஒரே பொருளை பல பறவைகள் அதை எடுப்பதற்காக முயற்சி செய்யும்போது அந்த சினம் என்பது அங்கு வெளிப்படும். ஆனால் அதிகமான சினம் என்பது எப்பொழுது வெளிப்படுகிறது என்று சொன்னால், அந்த மாமிச உண்ணிகளாக இருக்கக்கூடிய இன்னொரு உயிரை அது உணவாக்கி கொள்வதற்காக முயற்சி எடுக்கிறது. அப்பொழுதுதான் சினம் அதிகமாகிறது. சரி, இப்பொழுது மனிதன் என்று வந்து விட்டார். மனிதன் என்று வந்த பிறகு என்ன ஆகிறது? ஆரம்ப காலத்தில் அதே விலங்கினங்கள் போல இயற்கையில் இருக்கக்கூடிய வளத்தை அப்படியே அனுபவித்து வந்தார் உணவுக்கு. அதற்கும் மேல் அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தான், தேவையை நிறைவு செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் மனிதன் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவன் அறிவின் திறன் வளர்ந்து விட்டது. அப்போ என்ன ஆயிடுச்சு? உணவு உற்பத்தி செய்ய ஆரம்பித்து விட்டான், விவசாயம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அப்போ இந்த அளவுக்கு விவசாயம் செய்ய ஆரம்பித்த பிறகு உணவை உற்பத்தி செய்யும் பொழுது அவனுக்கு அந்த பிற உயிரை வதைத்து அதை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆகிவிட்டது. இது இந்த விவசாயம் செய்ய முடியாத நிலப்பகுதி. அந்த இடத்தில்தான் இந்த உணவுக்காக உயிர் கொள்ளுதல் என்பது
நடந்திருக்கிறது. ஏனென்றால் அங்கு ஒரு பாலைவன பகுதியாக இருக்கும். உணவு, அதாவது விவசாயம் செய்யக்கூடிய ஒரு வளம் இல்லாத பூமியாக இருக்கும். அந்த பகுதியில்தான் இது அதிகமாக இருந்தது, மாமிசம் சாப்பிடுவது என்பது இருந்தது. இப்போ நமது வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் விவசாயம் உணவு உற்பத்தி செய்வது மட்டுமல்ல, இந்த உற்பத்தி செய்யக்கூடிய உணவை இன்று உலகம் முழுவதும் இங்கிருந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடிய வசதிகள் மிக அதிகமாக பெருகிவிட்டன. ஒரு நாட்டில் விளையக்கூடிய காய்கறிகள் விமானத்தின் மூலமாக ஒரு 2 நாட்களில் இன்னொரு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கே செல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ இப்போ இன்னைக்கு உணவு உற்பத்தி, அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, அதை எடுத்து செல்லக்கூடிய வாகன வசதிகளும் பெருகிவிட்ட ஒரு காலம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவை என்பதற்கு உணவு என்பதில் யாருக்கும் குறைபாடு இல்லை. அப்போ இந்த உணவுக்காகத்தான் சினம் என்பது தோன்றியது அங்கே. இப்பொழுது அந்த தேவை என்பதில் உணவுக்காக நாம் இப்பொழுது சினம் கொள்கிறோமா என்று கேட்டால் அது அப்படி அவசியம் இல்லாத ஒரு நிலை வந்துவிட்டது. அதற்காக சினம் கொள்கிறோம் என்று சொன்னால் அது தேவையற்றது. அப்போ அந்த இடத்துல ஏன் அந்த சினம் என்பது மனிதனிடம் இருக்கிறது என்று சொன்னால், மனிதன் தேவையை மீறியதனால்தான் அங்கு சினம் என்பது இங்கு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா மனிதனிடம் சினம் என்பதையே தேவையில்லை. மனிதன் சினம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. எதற்கு? தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அதற்காக மனிதன் பொருளை தேடும் பொழுது அதற்காக சினம் கொண்டு அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த விலங்கினங்கள் இருந்த சினம் நமக்கு குணமாக பிறக்கும் பொழுதே வந்திருந்தாலும் அதை ஆய்வு செய்து பார்த்தால், அதை சிந்தனை செய்து பார்த்தால் இது நமக்கு தேவையில்லாத ஒன்று என்று சிந்தனை செய்து அதிலிருந்து நாம் விலகி வாழ முடியும். ஆனால் இப்போ 6 குண சீரமைப்பில் சினம் என்று மகரிஷி கொடுத்துருக்கிறாரு. அது எப்படி கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். அதில் ஆசை சினம் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லிட்டாரு? பேராசை சினம் என்று சொல்லிவிட்டார். அப்போ ஆசை எப்பொழுது பேராசையாக மாறுகிறதோ அப்போ சினமாக மாறும். சினம் என்பது ஆசையின் ஒரு அதீத நிலையில் ஏற்படக்கூடிய தடைதானே சினம். அப்போ பேராசை என்று வந்தால்தான் சினம் என்று வருகிறது. அப்போ பேராசை என்பது எதற்கு? அப்போ மகரிஷி அவர்கள் அந்த எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் என்ற ஒரு நிலையை உணர்த்தி விட்டால், அதை உணர்ந்து கொண்டால் சினம் என்பதை தோன்றுவதற்கான அடிப்படை காரணம் எதுவுமே இருக்காது. இப்பொழுது மனிதனிடத்தில் உணவுக்காக சினம் என்பது இல்லை, பெரும்பாலும் இல்லை. ஆனால் அதை தேவையில்லாமல் பெற வேண்டும் என்ற ஒரு நிலை வரும் பொழுது தேவைகள் அனைத்தையுமே அதீதமாக பெற வேண்டும் என்று வரும்பொழுதுதான் அங்கு எதிர்பார்ப்பு வருகிறது, ஏமாற்றம் வருகிறது, அப்பொழுது சினம் வருகிறது. அப்போ இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு நாடு போராடுகிறதே, சண்டை போடுகிறதே, இது உணவுக்காகவா சண்டை போடுகிறார்கள்? இல்லை. உணவின் தேவையெல்லாம் நிறைவேறி அங்கு அந்த தேவைகளை அவர்கள் சௌகரியமாக ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுதான் இந்த நாட்டுக்கு நாடு சண்டை என்பதை செய்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக பொருளாதாரம் ஒரு சாதாரண நிலையிலிருந்து அங்கு தேவைகளை நிறைவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இந்த நாட்டுக்கு நாடு சண்டை போடுவது இல்லை.
அப்போ இங்கே சினம் என்பது எங்கே கூடுது? அந்த தேவைகள் நிறைவேறிய பிறகுதான் சினம் என்பது கூடுகிறது. அப்போ இன்றைய சிந்தனையிலே மனிதன் பிறக்கும் போதே ஒரு தன்மை, ஒரு குணம் சினம் என்பது வந்ததினால் அதிலிருந்து விலக முடியவில்லை என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அது எவ்வளவு காலமாக வந்திருக்கிறது? காலம் இருக்கட்டும், அது இருந்தாலும் அதை நாம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கையில், நமது வாழ்க்கை முறையில் அது தேவையா என்று சிந்தனை செய்து பார்த்தால் அது தேவையே இல்லை. அது அங்கு ஐந்தறிவு விலங்கினங்களில் இருந்திருக்கட்டும், இப்பொழுது நமக்கு தேவையில்லை என்று ஆராய்ச்சி செய்து அதை தவிர்ப்பதுதான் நமது தற்சோதனை என்ற அகத்தாய்வாக இருக்கிறது. அப்போ அதன் அடிப்படையில் மகர்ஷி அவர்கள் சொல்கிறார்களே, ஏதோ ஒரு காலத்தில் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் எந்தெந்த சடங்குகள், எந்தெந்த பழக்க வழக்கங்கள் இருந்ததோ அது இப்பொழுது பொருந்தவில்லை, தேவையில்லை என்று சொன்னால் அதை தவிர்ப்போம் என்று சொல்கிறார். இப்படி நிறைய அந்த பழக்க வழக்கங்கள், சடங்குகளை எல்லாம் தவிர்க்காமல் வைத்து கொண்டிருப்பதே பல எதிர்பார்ப்புகளை கொடுக்கிறது. இங்கு சினம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. ஆக சினம் என்பது தேவையை மீறிய நிலையில், அந்த மயக்கத்தின் ஒரு உச்ச நிலையில் மனிதன் செல்லும் பொழுதுதான் வருகிறது. அதை விடுத்து ஒரு விழிப்பு நிலையில் ஒரு தேவை அளவில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்கு சினம் என்பது அவசியமே இல்லை. அந்த அடிப்படையிலே இந்த சினம் என்பது அங்கு அந்த உணவுக்காக போராடக்கூடிய நிலையில் தோன்றிய சினம் இங்கு உணவெல்லாம் எடுத்துக்கொண்டு பூர்த்தி செய்த பிறகு தோன்றுகிறது என்று சொன்னால் அது நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், அது தோன்றிய இடம், அந்த சூழ்நிலை வேறு, இந்த சூழ்நிலை வேறு, இங்கே அவசியமில்லை என்பதை உணர்ந்து கொள்வதுதான் ஆன்மீகம். அந்த அடிப்படையிலே சினம் என்பதை தவிர்ப்போம். அந்த அகத்தாய்வு என்ற ஒரு சிந்தனையை செய்து 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 அதனுடைய பயிற்சியின் விளைவாக நாம் அந்த 6 குணங்களிலிருந்து மாறி அதை நிறை, மனம், பொறுமை என்று அந்த வரிசையாக ஒவ்வொன்றையும் மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி தான் வேதாத்திரிய ஆன்மீக பயிற்சியாக இருக்கிறது என்ற அடிப்படையில் சினம் இல்லாத ஒரு உலகம் உருவாக வேண்டும். அதைத்தான் மகரிஷி அவர்கள் உலக அமைதி என்று சொல்லுகிறார். சினம் இல்லாத ஒரு வாழ்க்கை மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் அங்கதான் அமைதி. அதைத்தான் உலக அமைதி. அந்த உலக அமைதியை நோக்கிய பயணம் மலரட்டும். வாழ்க வளமுடன்.